ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேசுறீங்க, ஃப்ரெண்டு பரிதாபப்பட்டேன், சங்கடப்பட்டேன், அதனால தான் முத்தம் கொடுத்தீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்பா தனியா போறோம். மேனக்காவை போய் பார்க்க கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன பயங்கரமான ஆள் மேடம். இவன் விட்டு இவனா ஆடா வந்து மாட்டிக்கிச்சே. இல்லைன்னு வச்சுக்கா, இது எல்லாரும் கசாப் ஆயிட்டு இருக்கோம். புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க நயந்தராம. சரி, இதை பாருங்க, நடந்து போச்சு. நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துங்க. என்ன அந்த பொண்ணோட கனெக்ஷன் வச்சுக்காதீங்க, புரியுதா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? புருஷன் கதறாரு. என்ன சொல்றாரு? அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அது எனக்கும் தெரியும் மேடம். சரி, வாயை தந்து சொல்றேன். இருங்க. என்ன தம்பி, மேனக்காவை நம்ம போய் பார்க்க கூடாது. வீட்டுல போக மாட்டேன். வேற எங்க போவ? அவங்கள போய் கடையிலயும் பார்க்க கூடாது, அவங்கள்ட்ட வேலையும் செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட பேசவும் கூடாது. வேலை எல்லாம் செய்யவே இல்லை மேடம். அவங்கள்ட்ட பேசக்கூடாது. என்னமா ஒண்ணுத்துல கை வச்சுதான் மாட்டினாரு. இன்னும் எத்தனை பொண்ணு வர போது தெரியல. இன்னும் எத்தனை இது? அதெல்லாம் சத்தியமா இல்லைண்ணா. இதுதான் முதல்லையா? அது ஒரு மூஞ்சின்னு இது தூக்கி சுத்தி இருக்குது. ஆனா கொஞ்சம் இங்க உட்காருங்களா, நான் இந்த பக்கம் போய் உட்காரு. இல்ல மேடம், தப்பு இல்ல மேடம். இது இப்போ உங்க மேரேஜ் வந்து கணக்கிலேயே வராது. என்னன்னா ஆல்ரெடி அவங்க இன்னொருத்தருக்கு மனைவி. அப்போ உங்களை ஏமாத்தி தாலி கட்டியிருக்காங்க. ஸோ அது அந்த கல்யாணமே நலிஃபைடு. ஸோ அதனால உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பரே தேவையில்லை மேடம். ஆனால் அது இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது மேடம். இப்போ தெரியுமே, அதான் தெரியப்படுத்திட்டீங்களே. ஒரு நாள் வந்த தொல்லையெல்லாம் போறோம் உங்களுக்கு, புரியுதா? ஹலோ, நிமிந்து பேசுறா. உங்களுக்கு மேடம் எப்படி கூப்பிடுறாங்க சொல்லுங்க. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. இல்ல பாவல எவ்வளோ இவன் வேஸ்ட் மேடம். இவன் எதுவும் பண்ண மாட்டான் தெரியும். நம்ம அவனுக்கு எதனா பண்ணி போட்டு நம்ம எதுக்கு தேவையில்ல வேலை. அது அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் பொண்டாட்டி ஓனன்னு கேட்டான். அப்பவே அவன் தான் பொண்டாட்டி ஓனு, நீ இட்டுன்னு போயிட்டு இதோட என்கிட்ட பேசாதான்ட்டேன்.